மாலை வணக்கம். எப்பவும் சொல்ற மாதிரி வழி காட்டுறது அவரு. நம்ம எல்லாருமே வெவ்வேறு வழிமுறைகள்ல பார்த்தோம்னா ஒரு கான்டியூட், ஒரு பைப் மாதிரின்னு சொல்லலாம். சாரிஜி மகாராஜோட 1993 இருந்து அவருடைய கடைசி காலம் வரைக்கும் கூட இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்தது. அதே மாதிரி தாஜியுடைய காரியதரிசியாகவும் மற்றும் பல பணிகளை செய்யும் பொழுது அவருடன் கூட நெருங்கி இருந்து இரண்டு என்ன எப்படி இருக்காங்க அப்படின்றத ஓரளவுக்கு எப்பவுமே நான் பல மாதிரி நம்ம எல்லாருமே அந்த யானையை பார்த்த 5 குருடர்கள் மாதிரி எந்த இடத்த நம்ம பார்க்குறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி அது விளங்கும். அது மாதிரி நம்ம சகோதரர் தியாகராஜன் முதல்ல சொன்ன மாதிரி மாஸ்டர் முழுசா புரிஞ்சிட்டவங்க யாராவது இருப்பாங்களான்னு அது ரொம்ப 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 கடினமான ஒரு கேள்வி. கண்டவர் சொன்னதில்லை, சொன்னவர் கண்டதில்லை, தமிழ்ல ஒண்ணு உண்டு. எனக்கு மாஸ்டர் நான் முழுசா புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னாலே அங்க நான் தனி அவர் தனின்னு ஆயிடுது. அதனால தாஜி எழுதின போன வருஷம் அந்த புக்கு மாதிரி இது ஒரு பேரடாக்ஸ், ஒரு பேரடாக்ஸ் சுச்சுவேஷன் ஆங்கிலத்தில் எடுத்தீங்கன்னா அப்பேரண்ட் கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்மறை நிலை போல் இருக்கக்கூடிய நேர்மறை விஷயம்ன்றது மாதிரி கூட ஒரு மாதிரி அதை புரிஞ்சுக்க முடியும். இந்த பயணம் 89 நாள் இன்னைக்கு முடிஞ்சு நாளைக்கு 90வது நாள். எனக்கு அடிக்கடி சாரிஜி மகாராஜ் சொன்ன ஒரு விஷயம்தான் என்னுடைய கவனத்திற்கு வருகிறது. எப்பவுமே அவர் சொல்லுவார், ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடையது ஒரு தொடர்ச்சியான ஒரு பாதை, எல்லை இல்லாத பாதை டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டி. அதுக்கு ஆதி இருக்கு, அந்தம் இருக்கான்னு தெரியாது. அதனால இது இன்னைக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சது, நாளிலேருந்து அப்படின்னா மற்றதெல்லாம் நார்மலான கிடையாது. இதை 2 விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்மளாம் ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். ஸ்கூல்ல படிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் போடுவோம். அந்த காலேஜ் டைம்ல பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் டே அப்படி எல்லாரும் குதிக்கிற மாதிரி போட்டோ படத்துல பார்த்துருக்கோம். நம்ம லைஃப்லயும் நிறைய பேர் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அன்னைக்கு நம்ம உலகத்துல ஒரு உச்சாணி கொம்புல போய் உட்கார்ந்த ஒரு ஃபீலிங் என்னோட காலேஜ் முடியும் போது இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கும் நிறைய பேர் காலேஜோ எந்த படிப்போ, ஆனா அதுக்கப்புறம் நீங்க வாழ்க்கைய மறுநாளைக்கோ அதுக்கு அடுத்த நாளோ சந்திச்சு ஒரு வேலைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போய் அதுக்கப்புறமாக காலை நன்றாக ஊன்றி வாழ்க்கையில தலையெடுத்து அப்படி திரும்பி பார்த்துல 45-50 வயசு ஆயிடும், கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தது. அப்போ தோணும், நம்ம காலேஜ் படிச்சோமே அதோடய வாழ்க்கை முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலா சிறையிலிருந்து வெளியில வந்த ஒரு கைதி மாதிரி உலகமே நமக்காக காத்துட்டு இருக்க. சாஷன் ரிடம்ஷன் ஒரு மூவி அந்த காலத்துல உண்டு. 30-40 வருடங்கள் கழிச்சு அந்த கைதி வெளியில வருவாரு. அவர் உள்ள போகும்போது அவரை பத்தி ரொம்ப ரொம்ப பேசப்பட்ட ஒரு கேஸ். வெளியில வரும்போது பார்த்தா யாரும் விட மாட்டாங்க. அது மாதிரி பல நேரங்கள்ல பாபுஜி மகாராஜுக்கு லாலாஜி மகாராஜ் சொன்ன மாதிரி எது கிடைப்பது இருப்பதற்குள் அரிதோ, ஆனால் எது கிடைத்ததுக்கு அப்புறம் இதற்காக நம்ம பாடுபட்டோன்ற ஒரு எண்ணமும் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஆன்மீகத்தில் இருப்பதற்குள் ஒரு உயரிய நிலை. போன வருடம் செப்டம்பர் மாஸ்டருடைய பிறந்தநாள் பண்டாராம் போது பியாண்ட் மர்ஜர் அப்படின்ற டாபிக் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவரே தன்னுடைய புரிதலை சொல்லும் போது ரொம்ப அடக்கமாக ரொம்ப ஹியூமிலிட்டியோட ஒரு சொன்ன விஷயம். அந்த யூடியூப்ல அந்த டாக் இருக்கு, நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் போச்சு அப்படின்னு ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அவருடைய கம்யூனிகேஷன் வித் பாபுஜி மகாராஜ் அவருக்கு ஒரு மெசேஜ் வர மாதிரி ஒரு இடத்துல சொல்லுவார். இதெல்லாம் இனிமேல் தான் ஆக்சுவலா ஜேர்னி ஆரம்பிக்குது, இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்ற மாதிரி சொல்லுவார். அதே மாதிரி பிகமிங் லைக் ஹிம், அவரை போல் ஆகுதல் அப்படின்றது ஒரு அபியாசி போன தடவை 2023 நடக்கும்போது கேட்டாரு. இப்போ ரீசெண்ட் இன்னொரு அபியாசியும் ஒருத்தர் கேட்டார், ஏன் அவராக ஆகக்கூடாது, ஏன் அவரை போல் ஆகுதல். இதற்கு தாஜி ஒரு முறை ஒரு கானால ஒரு செலிப்ரேஷன்ல டாக்ல சொல்லும் போது சொன்ன அது ஒரு விஷயம். பாபுஜி மகாராஜ் காலகட்டத்துல அவருக்கு தெரிந்தோர் 200-300 பேர் குருநாதரை போலானவர்கள்.
சாரிஜி மகாராஜ் காலத்துல ஒரு 200-300 பேர், தன்னுடைய காலகட்டத்துல நிறைய பேர் ஆயிட்டு இருக்காங்க. 200 பேருக்கு மேல ஆயிட்டு இருக்காங்க. இன்னும் அப்கோர்ஸ் அவருடைய லைஃப்ல இன்னும் எவ்வளவு பேர் ஆக்க போறாருன்றது அவருக்கு தான் தெரியும். அது அப்கோர்ஸ் அபியாசி கையிலும் இருக்கு. இதெல்லாம் இருக்கும்பொழுது நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும். அவர் பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு, இந்த ஆனவங்க யாருக்குமே அவங்க ஆனாங்கன்றது தெரியாது. அவருக்கு தெரியும். அவர் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கலாம், டைரியில எழுதி வச்சிருக்கலாம், அதை மனசுல வச்சிருக்கலாம். இல்ல அவருக்கு அந்த உள் உணர்வுல தெரியும் யார் யார் வந்தாங்கன்றது தெரியும். ஆனா அவர்கள் யார் அந்த நிலைக்கு அடைந்தார்களோ அவர்களுக்கு தெரியாது, தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அடிக்கடி நான் பல இடங்கள்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, என்னையே மற்றவங்க கேட்ட கேள்வி, அவரை போய் ஆயுதான் ஆனமா, அதுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உங்களுடைய நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சாய்ஸ், நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. நம்ம ஆன்மீகத்துல இறங்கி கொஞ்சம் தீவிரமாக உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு இந்த 10 மேக்சிம்ஸ், 10 நியமங்கள்ன்றது மேல ஒரு பார்வை திரும்பும். அந்த காலகட்டத்துல இருந்து இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா பாஜி அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், இந்த 10 நியமங்கள்ல நம்முடைய வாழ்க்கைக்கு என்னென்னலாம் வேணுமோ, பொருளாதார வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்ல ஆன்மீக வாழ்க்கையாக இருக்கட்டும், அனைத்துமே இதுல முழுமையாக அடங்கி இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நியமம் நம்பர் 3 அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல ஃபிக்ஸ் யுவர் கோல் which should be complete oneness with God. Rest not. கடவுளுடன் ஒன்றாகுது. இதுதான் நம்மளுடைய இருப்பதற்குள்ள உயரிய குறிக்கோளாக இருக்கணும். அதை வச்சுக்கணும். அதை அடையும் வரை நம்ம எந்த விதமான ரெஸ்டுக்கோ இதுக்கோ ஆப்ஷனே இல்லை. இதே தான் விவேகானந்தர் வந்து வேற மாதிரி சொல்றாரு, ரைஸ் அவேக், ரெஸ்ட் நாட் டில் த கோல் இஸ் அச்சீவ்ட் அப்படின்னு சொல்லி. இது நம்ம உள் வாங்கிட்டோம். எனக்கு 3வது நியமத்துல பாபுஜி மகாராஜ் சொன்னதுதான் என்னுடைய வாழ்க்கையில குறிக்கோள் அப்படின்றதுல நான் தெளிவாக இருந்தேன்னு சொன்னா, அப்ப இந்த அவரை போல் ஆகுதல் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் ஆக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சாரிஜி மகாராஜ் ஒருத்தர் சொல்வார், அபியாசிகள் 100 பேர் இருந்தாங்கன்னா 110 குறிக்கோள்கள் இருக்கும், 110 சஹஜ்மார்க்க விளக்கங்கள் இருக்கும். உள்ளவரவங்க எல்லாருமே, முக்கியமாக இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உள்ளவரவங்க எல்லாருமே வந்து வெறும் ஒரு உயரிய ஆன்மீக குறிக்கோள் விஷயத்துக்காக வரதில்லை. பல பேர்கிட்ட பேசுறேன், பல கனெக்ட் இனிஷியேட்டிவ்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபசர்ஸ், ஹெச்ஓடிஸ், வில்லேஜ் கனெக்ட், டெம்பிள் கனெக்ட், பல இடங்கள்ல போகும்போது பல பேர்ட்டு கேட்கும்போது பல பேர் இந்த ஆன்மீக பாதைன்றது வரதுல ரொம்ப ஒரு குறுகிய எண்ணோட்டம் நான் சொல்ல மாட்டேன். அவர்களுக்கு தெரியாததால், ஒரு முதல் படிப்புக்கு வரக்கூடிய ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டை நீ எவ்வளவு படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டா அவனால என்ன பதில் சொல்ல முடியும்? எவ்வளவு படிக்க முடியுன்றதுக்கான அளவே தெரியாத, கட்டுறது கைமண் அளவு கல்லாத உலக அளவுன்னு அவ்வளவு படிச்சு ஔவையாரே சொல்ற காலகட்டத்துல ஒரு புதிதாக பள்ளியில் சேரக்கூடிய ஒரு மாணவன்ட்டு போயிட்டு நீ எவ்வளவு படிக்கணும்னு கேட்டா அவனால என்ன பதில் சொல்ல முடியும்? முதல்ல ஒரு ஆல்பபெட் படிக்கிறேன்னா, ஒரு புக்ல இருந்து ஒரு வார்த்தைகள் புரியணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் வாக்கியங்கள் கட்டுரைகளாக மாறும், கட்டுரைகள் அத்தியாயங்களாக மாறும், அது மாதிரி கடைசியில் புத்தகமாக மாறும். அதே போல பல புத்தகங்கள். அந்த மாணவனுக்கு ஒரு 1, 2, 3 வருஷம் கழிச்சுதான் படிப்புனா இவ்வளவு இருக்கா அப்படின்ற, எப்படி படிப்புன்றதுக்கு ஒரு எந்த விதமான எல்லையும் இல்லையோ. ரீசெண்டா பாத்தீங்கன்னா என்னுடைய ஒரு உறவினர் ஒருத்தர் இப்போ 3வது டாக்டரேட்டும் முடிச்சிருக்காரு. முதல் டாக்டரேட் முடிக்கும் போது 15-20 வருஷத்துக்கு முன்னாடி முதல் விஷயம் நினைச்சிருந்தேன். இப்ப 3வது டாக்டரேட் முடிக்கும் பொழுது இன்னும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுது. இந்த 3 டாக்டரேட்டுமே வெவ்வேறு சப்ஜெக்ட். இதே மாதிரி நம்ம ஆன்மீக பாதையில உள்ள வரும் பொழுது முதலாக இந்த நியமம் 3 படித்திருந்தாலும் கூட முதலாக வரவங்கள்ட்ட பல பேர் நான் பேசின போது அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அமைதிக்காக வந்திருக்கேன், ஒரு மகிழ்ச்சிக்காக வந்திருக்கேன், இல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறேன், இல்ல தியானம் பண்ணும்போது மனசு கொஞ்சம் தக்கையாக இருக்கு, ஒரு மாதிரி நல்லா லைட்டா இருக்கு, சுத்திகரிப்பு பண்ணும்போது ஒரு மாதிரி லைட்டா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பல பல வழிமுறைகள். ஒரு எவரெஸ்ட் மலை இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, எவரெஸ்ட் மலையில் ஏறுறவங்க எல்லாருமே அந்த 29,000 அடி உச்சத்துக்கு போய் அங்க கொடி நட்டுன்ட்டு ஏறுறது இல்லை. 1000 அடி வரைக்கும் ஏறுறவங்க இருக்காங்க,
எவரெஸ்ட்டை பார்த்துட்டு திரும்பி வரவங்க இருக்காங்க. பேஸ் கேம்ப் 15,000 அடின்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் போறவங்க இருக்காங்க. இது மாதிரி பல பேர் ஒரு எவரெஸ்ட்டை பார்த்து வியப்பாக பார்த்தாலும், அதுவும் இல்லாம மேல ஏற ஏற ஏறதான் நமக்கு அந்த உயரத்தின் கஷ்டம் என்னன்றது புரிய ஆரம்பிக்கும். நீங்க கீழே இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு செங்குத்தா நேரம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ஏறும்போது பாத்தீங்கன்னா உள்ள 1008 வளைவுகள், 1008 பிரச்சனைகள், குளிர்காற்று, சீதோஷ்ண நிலை பிரச்சனைகள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஆன்மீக பாதையிலையும் வரும். அதனால இந்த ப்ரோக்ராம் பண்ணதுனால மட்டுமே நமக்கு நியமம் 3 புரிந்து இருப்பதற்குள் பெரிய குறிக்கோள் அடையணுன்ற அவசியம் இல்லை. ப்ரோக்ராம் பண்ணாதவங்களுக்கு அது இல்லைன்றதும் இல்லை. ஆனா இதுல பண்ணும்பொழுது நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த கடைசி 90 நாட்கள், 89 நாட்கள்ல ஒரு குருநாதரை கிட்ட பார்க்கும் பொழுது என்னுடைய மனதில் என்னென்னலாம் நான் அப்சர்வ் பண்ணேன், என்னென்னலாம் அவங்கள்ட்ட பார்த்தேன், எப்படி அவங்க முடிவு எடுப்பாங்க, எப்படி கிரவுண்டடா இருப்பாங்க, எப்படி மக்கள்கிட்ட பழகுவாங்க. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி முதல்ல இந்த ப்ரோக்ராமை பத்தி பேசணும் சொல்றது தியாகராஜன் சொன்னார். குருநாதர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. இது ஆக்சுவலா ஒரு இடத்துல சாரிஜ் மகராஜ் ரொம்ப அருமையாக பதில் சொல்லியிருக்காரு. ஒரு குருநாதர் என்பவர் எதிர்க்க யார் இருக்காங்களோ அவங்க அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க போகும்போது உங்களுடைய மனதில், உங்களுடைய இதயத்தில் ஓடக்கூடிய எண்ணங்கள், அதில் இருக்கக்கூடிய படிவங்கள், அதில் இருக்கக்கூடிய கழிசடைகள், என்னவெல்லாம் நீங்க வச்சுக்கோங்களேன், அதுல இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே அப்சல்யூட் பியூரிட்டி அப்படின்ற லெவல்ல நம்ம மாஸ்டர் பார்க்க போறது. அப்படி போகும்போது இன்வாலண்டரியாக அவர்கள் நம்மள்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்றாங்க, இல்ல நம்ம எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அது அப்படியே நம்ம எப்படி ஒரு கண்ணாடியில நம்ம மூஞ்சிய பாக்குறோமோ அது மாதிரி இருக்கும்னு சொல்லி சாரிஜ் மகராஜ் ஒரு முறை சொல்லும் போது நான் கூட இருந்திருக்கேன். இது என்னுடைய வாழ்க்கையில நான் பலமுறை பார்த்திருக்கேன். நான் ஒரு அதீத அன்புடன், அதீத மகிழ்ச்சியுடன் அவர்கிட்ட இருக்கும்போது அவர் என்கிட்ட பேசக்கூடிய விதம் வேற மாதிரி இருக்கும். அதனால தப்பு எம்எல்ஏயா அப்படின்னு பாத்தீங்கன்னா அநேகமாக நம்ம பேர்ல தான். நம்ம எந்த அளவுக்கு பியூரிட்டி டெஸ்டினி அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக இருக்கோமோ, நம்மளுடைய ஆன்மீக கோட்பாடுகள்ல முக்கியமாக சுத்திகரிப்புல நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா பியூரிட்டிக்காக தான். சிம்பிளிசிட்டி அண்ட் பியூரிட்டி. அதனாலதான் காம்ப்ளெக்சிட்டிஸ் நம்மளை விட்டு போவதாகவும், மாசுக்கள் நம்ம விட்டு போவதாகவும் தான் நம்ம சாயங்காலத்துல சுத்திகரிப்பு பண்றோம். இது இரண்டுத்துக்கும் முக்கியமானது என்ன? காம்ப்ளெக்சிட்டி நம்மளை விட்டு போகும்போது நம்ம சிம்பிளா ஆறோம். காட் இஸ் சிம்பிள் சொல்லி பாபு மேல சொன்ன மாதிரி. அதே மாதிரி இம்பியூரிட்டிஸ் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்குகள், மற்ற விஷயங்கள் நம்மளை விட்டு போகும்போது நம்ம சுத்தமாக மாறிடும். இது இரண்டும் தான் கடவுளுடைய தன்மைகள்ன்றத நம்மளால உணர முடியும். இந்த முக்கியமாக இந்த 89 நாள்ல நீங்க பல விஷயங்களை உள்வாங்கியிருக்கீங்க. அன்றாடம் டைரி எழுதக்கூடிய ஒரு பழக்கமும் இதுல நம்ம உருவாக்கியிருக்கோம். ஏற்கனவே எழுதியிருந்தீங்கனாலோ இல்லை இப்ப புதுசாக ஆரம்பிச்சிருந்தீங்கனாலோ அன்றைக்கு சொல்லக்கூடிய விஷயம், இதன் மூலமாக நம்ம என்ன மாறுதலை நம்ம வாழ்க்கையில பார்த்தோம், இதன் மூலமாக இன்னும் ஒரு அடி அவர்கிட்ட நம்மளால போக முடியுதா? இதுதான் நம்மளுடைய 89 நாளுக்காக நடந்தது. நாளையோட கடைசி என்ன இன்புட்டோ என்ன லேர்னிங்கோ அதை நாளைக்கு கொடுப்போம். இந்த ஜேர்னி இன்னைக்கு முடியுதானா? நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த ஜேர்னி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அநேகமாக இன்னைக்குதான் நமக்கு ஆரம்பிக்குது நம்ம சொல்ல முடியும். இந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ப்ரோக்ராமை நம்ம 2-3 நாளைக்கு 30 நாளைக்கு கூகுள் ஃபார்ம் அனுப்பிச்ச போது சில கேள்விகள் வந்தது. அந்த கேள்விகளுக்கான சில பதில்களை நான் சொல்லணும்னு பாக்குறேன். ஒருவேளை நேரம் இருந்ததுன்னா அதற்கு அப்புறமாக வேற கேள்விகள் எடுக்க முடியுமான்றதை பார்ப்போம். அது எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். வந்த கேள்விகள்ல முதல் கேள்வியில எப்படி என்னுடைய தினசரி பிராக்டிஸ்ல நான் இன்ட்ரெஸ்டா வளர்த்துக்கிறது, என்னுடைய மனதானது தொடர்ச்சியாக லௌகீக பிரச்சனைகளை நோக்கியே போயிட்டு டெய்லி பிராக்டிஸ்லயோ இண்டிவிஜுவல் சிட்டிங்லயோ எனக்கு அந்த அளவுக்கு ரெகுலர் சிட்டிங் எடுக்கிறதுல அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு லாங்கிங்கோ இன்ட்ரெஸ்டோ இல்லை. நான் எப்படி பண்ணணும், இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சில நேரத்துல நான் ஈவினிங் கிளீனிங் அவாய்ட் பண்றேன், சில நேரத்துல நான் ரெகுலர் சிட்டிங் எடுக்கிறது இல்லை. என்னுடைய ப்ரையாரிட்டியை வெளியில இருக்கக்கூடிய உலகத்திலிருந்து உள்ள இருக்கக்கூடிய உலகத்திற்கு எப்படி எடுத்து செல்வது அப்படின்றது ஒரு வந்த சில கேள்விகளும் ஒரு கேள்வி. இதற்கு நம்ம சஹஜ்மார்க்க கோட்பாடுகள் அப்படின்னு பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சஹஜ்மார்க் சீரீஸ் ஆஃப் டாக்ஸ்ல
சாரி மகாராஜ் கொடுத்த டாக் மலேசியால டூ எண்ட்ஸ் குச்சின் இரு முனைகள் அப்படின்ற டாக் நீங்க படிச்சீங்கன்னா இந்த கேள்விக்கான பதில் இருக்கும். பல இடங்கள்ல தாஜியும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எது நம்மளுடைய லௌகீக வாழ்க்கையோ, இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, ரெண்டு விங் ஒரு பேர்டனோடது இருக்கிற பேலன்ஸை தாண்டி இரண்டத்தையும் இன்டகிரேட் பண்றதுதான் உண்மையான ஆன்மீக கோட்பாடு, உண்மையான ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு தாஜி ஒரு இடத்துல சொல்றாரு. நம்மளுக்கு இது மகாபாரதத்திலே நீங்க எடுத்து பாருங்களேன். கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ்ல இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு அர்ஜுனன் ஒரு பெரிய ஒரு உதாரணம். என்னதான் அவனுக்கு எதிர்க்க பெரிய மாவீரர்களாக இருந்தாலும், அவருடைய பிதாமகராக இருந்தாலும், அவர் கிருஷ்ணருடைய நினைவில் அந்த பணியை செய்யும் போது கடைசியில் எப்படி வெற்றி வந்ததுன்றத நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி தான் என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் நிறைய விஷயங்களை நான் பார்த்துருக்கேன். எப்பப்பெல்லாம் எனக்கு மெட்டீரியல் லைஃப்ல பிரச்சனை வருதுன்னு நான் நினைச்சிருக்கேனோ, இன்ஃபேக்ட் அப்பதான் என்னுடைய ப்ராக்டிஸை நான் தீவிரப்படுத்துறத நான் உணர்ந்திருக்கேன். எப்பப்பெல்லாம், ஏன்னா நம்மளுக்கு நார்மலா சார்ந்த பயணத்தில் இருந்தவர்கள் இருப்பவர்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். நம்ம எப்ப கடவுள்கிட்ட போகணும், நம்மளுக்கு பிரச்சனை இருக்கும்போது தான். இன்ஃபேக்ட் சார்ஜ் மிராஜ் ஒருத்தர் சொல்லிகிட்டே இருந்தார், வாழ்க்கையில் எல்லாமே நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக போச்சுன்னா யாருமே கடவுள்கிட்ட வரமாட்டாங்க. ஒரு முறை ஒரு ஐரோப்பா நாட்டுக்கு போயிட்டு இருந்தாராம். அங்க போனபோது ஒரு பெரிய பணக்காரரை சந்திக்கக்கூடிய, ஆல்ப்ஸ் சுவிட்சர்லாந்து கிட்ட எங்கேயோ நினைக்கிறேன், அவர் அங்க போனபோது அவர் ஒரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. அத மாதிரி ஒரு பணக்கார ஒரு வாழ்க்கையை பார்க்கவே முடியாத அளவுக்கு அவரு தன்னுடைய வீடு, அவர் இருக்கக்கூடிய வழிமுறைகள், அப்புறம் அப்படி பேசிட்டே வரும்போது கடவுள் ஆன்மீகத்தை பத்தி பேசும்போது அவரு சிரிச்சுட்டே சொன்னாராம், there no need for God, I have everything in my life அப்படின்னு சொல்லி சொன்னாராம். என் வாழ்க்கையில் கடவுளுக்கு தேவையே இல்லை, அனைத்தும் எங்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இந்த பொருளாதார வாழ்க்கை, லௌகீக வாழ்க்கைன்றது நான் ஆக்சுவலா இதுக்கு ஒரு முறை சார்ஜ் மகாராஜ் அருமையாக ஒரு கதை ஒண்ணு சொன்னார். மொத்தம் உலகத்தை விட்டு போய் மேல் உலகத்துக்கு போக வேண்டிய டைம் வருது. இந்த உலகத்துல இருக்கும்போது அவன் ஒரு பெரிய சீட்டாட்டக்காரன். அந்த சீட்ல ஆடி நிறைய சம்பாதிச்சு கேம்பிளிங் அந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடியவன். மேல போகும்போது அவன் அந்த தேவதூதன்ட்ட ஒரு ட்ரேடிங் ஒன்று பண்றான். என் மேல இஷ்ட போற, நான் வரேன் உன்னோட, அங்கேயும் கேம்பிளிங் தான், ஆனா எனக்கு கேம்பிளிங்ன்றது ஒரு முக்கியமான இது, நான் எங்க போனாலும் எனக்கு இது வேணும். சரி வாப்பா பார்த்துக்கலாம் சொல்லி அழைச்சிட்டு போறாராம். மேலே போனோன்னா அவர் சொல்றாராம், எனக்கு எங்க கொடுக்க போறீங்க, சொர்க்கமா நரகமா, எங்க அனுப்ப போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாராம். முதல்ல நீ வாப்பா, நீ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே போறான். இல்ல இல்ல, நான் நிறைய நல்லது பண்ணியிருக்கேன், நான் சொர்க்கத்துக்கு தான் போனோம். சிரிச்சுனே தேவதூதர் அந்த இடத்துக்கு அழிச்சிட்டு போறாரு. சொர்க்கமா நரகமான்றதெல்லாம் அவர் சொல்லலை. அங்க போனதுக்கு அப்புறமாக அவர் கேட்குறாராம், எனக்கு இங்கேயே நான் சீட் ஆடணும்னு சொன்னேன் இல்லையா, எனக்கு சீட் ஆடுறதுக்கு வேணும். அப்புறம் சீட் ஆடுறதுக்கு ஒரு 4 பேரை தேர்த்தி கொடுக்குறாங்க. இவரும் அவங்க எல்லாம் சேர்ந்து விளையாடுறாங்க. விளையாடுற ஒரு வாரம் ஆச்சு, ஒரு மாசம் ஆச்சு, ஒரு வருஷம் ஆச்சு. எந்த கேம் விளையாடி எவ்வளவு ஜெயிச்சு இவரே ஜெயிச்சுட்டு இருக்காரு. முதல்ல நல்லா இருந்தது, சந்தோஷமா இருந்தது, நிறைய ஜெயிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு ரொம்ப கோவம், தேவதூதரை சத்தம் போட்டு கூப்பிட்டாராம். தேவதூதர் நேரம் வந்தோடனே, என்னப்பா நீ சொர்க்கம்னு சொல்லி இங்க அழிச்சுன்னு வந்துட்ட, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, என்னதான் ஒரு கேம்பிளிங்னால கொஞ்சமா தோக்கம், நான் ஜெயிச்சுட்டே இருக்கேனா, எனக்கு இது பிடிக்கலன்னா. தேவதூதன் சிரிச்சுட்டே சொன்னாராம், நீ சொர்க்கத்துல இருக்கேன்னு யாரு சொன்னாங்க, நரகத்துல நீ இருக்கப்பா அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டபோது அவர் சொல்றாராம், எப்பெல்லாம் நம்ம நினைக்கிறதா வாழ்க்கையில அப்படியே நடக்குதோ அதுதான் உண்மையான நரகம். கடவுளுடைய திட்டப்படி விட்டு எது வருகிறதோ அதை ஏற்றுக்கொள்வது சரியான வழின்ற மாதிரி அந்த தேவதூதன் சொன்னதான் அந்த கதையை முடிப்பார். நம்மளுக்கு முக்கியமாக லௌகீக வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் நமது ஆன்மீகத்தை, நாட்டத்தை ஆக்சுவலா இன்னும் ஜாஸ்தியா இருக்கணும். என்னைக்குமே பாத்தீங்கன்னா போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜிம்ல போய் நீங்க எந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு வண்டி ரோட்ல ஓடணும், சக்கரமும் ரோடும் தேயணும். ரோடுல சக்கரம் படாமையே போனா வண்டி போறது கஷ்டம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபிரிக்ஷன் கிவ்ஸ் மொமெண்டம் சொல்லி சொல்லுவாங்க. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த லௌகீக பிரச்சனைகள் வரும் பொழுது, அந்த விஷயங்களை நீங்கள் சமாளிக்கும் பொழுது, அந்த இடத்துலதான் உங்களுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீகத்தின் தேவை, ஒரு குருநாதரின் தேவை,
எப்படி நம்மளுடைய சாதாரண வாழ்க்கையை ஒரு பற்றுறுதியை நோக்கி போறதுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் பார்த்தது பாத்தீங்கன்னா லௌகீக வாழ்க்கையில தான். இது உங்களுக்கும் மெதுவாக புரிய ஆரம்பிக்கும். புரிஞ்சிருக்கும், அநேகமாக புரியாமலாம் இருக்காது. நம்மளுடைய தினசரி பயிற்சி இதை நீங்க ஒரு பிராக்டிக்கலா வேற மாதிரி பாருங்க. இப்ப ரீசெண்டா ஒரு இடத்துல பேசும்போது கூட, ஒரு ஜோன் விசிட்ல பேசும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன், நாலுல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு 22 மணி நேரம் இருக்கிறதா மட்டும் நினைச்சுக்காங்க. 24 மணி நேரம் கிடையாது. நாலுல இருந்து என்னோட வாழ்க்கையில் எனக்கு 22 மணி நேரம் தான் இருக்கு. 2 மணி நேரம் குறைவாக இருக்குன்னு சொல்லி இந்த 2 மணி நேரத்தை ஒதுக்கி வச்சிருந்தேன். ஆஃப்டர் ஆல் நம்மளாம் சாதாரணமாக வாட்ஸ்அப்புக்கும் யூடியூபுக்கும் ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் செலவிக்கிறோம். 2 மணி நேரம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த 2 மணி நேரத்தை ஆன்மீகத்துக்கு மட்டும் முழுமையாக செலவிடணும். பாபுஜியார் ஒரு சிரிச்சுட்டு சொன்னதா நம்ம படிச்சிருக்கோம். ஒரே ஒரு வாரம் கான்ஸ்டன்ட் மெமரன்ஸ் முயற்சி செஞ்சு பாருங்க. ஒரு வாரம் நீ முயற்சி செஞ்சு ஒரு வாரம் நீ தாண்டிட்டு அதுக்கப்புறம் நீ நினைச்சா கூட நீ மாஸ்டர் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி 22 மணி நேரத்தில் உங்களால் உங்கள் பொருளாதார வாழ்க்கையை, லௌகீக வாழ்க்கையை முழுமையாக சரியாக வாழ முடியும். இதை நம்ம எல்லாருமே ஒத்துக்கிறோம். 24 மணி நேரம் இருந்தாலும் ஒரு 7-8 மணி நேரம் தூங்குறோம். அதுக்கப்புறமா உடல் பயிற்சி, சாப்பாடு, வேலைக்குன்னு பாத்தீங்கன்னா 8ல இருந்து 10 மணி நேரம் தான் கொடுக்குறோம். ஆனா அந்த 8ல இருந்து 10 மணி நேரத்துக்கே நம்ம இவ்வளவு திண்டாடுறோம் அப்படின்ற மாதிரி சில பேர் ஃபீல் பண்றீங்க இல்லையா? 4ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 2 மணி நேரம் மட்டும் ஒதுக்கி பாருங்க. மொத்தம் 22 மணி நேரம் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழணுமோ நீங்க வாழணும். ஆனா மெதுவாக 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 அந்த குச்சிகளின் இரு முனைகள்ல சார்ஜராஜ் சொன்ன மாதிரி அந்த ஆன்மீக வாழ்க்கை, சிறிதாக இருந்த அந்த ஆன்மீக வாழ்க்கை மெதுவாக வளர்ந்து 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 அந்த குச்சியினோட இன்னொரு முனையில் இருந்த லௌகீக வாழ்க்கையை உட்கொண்டு அந்த லௌகீக வாழ்க்கைன்றது உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய ஒரு சப்செட்டா மாறிடும் அப்படின்ற மாதிரி இந்த உரையில சொல்லியிருப்பார். தயவு செஞ்சு அதை படிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நீங்க கேட்ட கேள்விக்கான பதில்கள் கிடைக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி என்னுடைய பர்சனல் அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லலாம். எப்பப்பெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் ஜாஸ்தியாக வந்திருக்கும், அந்த மாதிரி நேரத்துல என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கு. அந்த மாதிரி நேரத்துல ஆன்மீக வாழ்க்கை, என்னுடைய லௌகீக வாழ்க்கை பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு எனக்கு நிறைய ஒரு உள்ளேந்து ஒரு உத்வேகத்தையும் ஒரு சுய நம்பிக்கையும் கொடுத்திருக்கு. இதனால கண்டிப்பாக சொல்ல முடியும். அடுத்த கேள்வி என்ன வந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு குருநாதருடைய அவருடைய உள்ள இருக்கக்கூடிய கண்டிஷனுடைய வெளிப்புற வெளிப்பாடாக இருக்கும் பொழுது நம்ம அதே மாதிரி அவருடைய இன்னர் கண்டிஷனை நோக்கி பார்க்கணுமா, இல்ல அதனுடைய எக்ஸ்டர்னல் பிஹேவியரை நோக்கி பார்க்கணுமான்ற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு வந்திருக்கு. சாரி மகாராஜ் இதுக்கு பல முறை பதில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன மாதிரி அப்படி சொல்லியிருக்காருன்னா, இன்ஃபேக்ட் எனக்கு பர்சனல் லைஃப்ல அவரே கொடுத்த ஒரு உதாரணம், பல இடங்கள்ல அவர் சொன்னது அதை பார்த்து நானும் ஒரு இடத்துல காப்பி அடிச்சு பல இடங்கள் இன்னைக்கும் அதுதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அவர் எப்பவுமே சொல்லுவார், மாஸ்டருடைய குவாலிட்டி ஒன்று வரணும்னா முதல்ல மாஸ்டர் மாதிரி ஃபேக் இட் டில் யூ மேக் இட் அப்படின்னு சொல்லுவார். சிரிச்சுட்டே சொல்லுவார், அந்த காலத்துல பல அபியாசிகள் பாபுஜி மகாராஜ் மாதிரி, பாபுஜி மகாராஜ் இருந்த காலத்துல அவரை மாதிரி தாடியை வளர்த்துட்டு அவரை மாதிரியே இருக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுவாங்கன்னு சொல்லி. நான் சிஸ்டம்ல சேர்ந்த போது எனக்கு ஒரு சகோதரர், ஒரு ப்ரிசெப்டர் ஒருத்தர் ஒரு முறை அறிவுரை சொன்னார், உனக்கு ரிமெம்பரன்ஸ் வளரணும் அப்படின்னு உனக்கு தோணித்துனா நீ சாரிஜி மகாராஜ் மாதிரியே வாட்சை கட்டிக்கோ. சாரிஜி மகாராஜ் நீங்க பாத்தீங்கன்னா இடது கையில அவருடைய வாட்ச் இருக்கும். அந்த வாட்சுடைய டயல் பாத்தீங்கன்னா உள்பக்கம் பாத்தீங்கன்னா, வெளியில இருந்து பாத்தீங்கன்னா டயல் தெரியாது, டயல் உள்பக்கம் இருக்கிற மாதிரி இதான் கட்டிட்டு இருந்தாரு. அந்த சொன்ன அந்த தான் கட்டிட்டு இருந்தாரு. அவரை நான் கேட்டப்ப எதற்குன்னா, எனக்கு எப்பப்பெல்லாம் நான் கட்டிட்டு இருக்கேனோ அதை பார்க்கும் போது எனக்கு இமீடியட்டா அவரோட கனெக்ட் ஆகும். கொஞ்ச நாள் எப்படி ஆயிடுச்சுன்னா எனக்கு இந்த கைன்றதே அவருடைய கை மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சுட்டு. ஏன்னா அதே மாதிரி கலர் டயல், அதே மாதிரி வாட்ச் அவருடைய ஆசைப்படி அதை வாங்கி அதை போட்டிருந்தாரு. நானும் அதை பல வருடங்கள் பண்ண ஆரம்பிச்சேன். இது எனக்கு ஒரு பலன் அது மூலமாக தெரிய ஆரம்பிச்சது. இப்போ உள்ள இருக்கக்கூடிய மாஸ்டருடைய தன்மை முக்கியமா, மாஸ்டருடைய தன்மையினுடைய வெளிப்பாடு முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதற்கு ஏதாச்சும் ஒரு முறை பதில் மனப்பாக்கத்துல 2015 பேசும்போது கொடுத்திருக்காரு. பல இடங்கள்ல பல முறை இன்னைக்கும் சில டாக்ஸ்ல பத்தி ரெஃபர் பண்ணியிருக்காரு.
அந்த உள் மனப்பாங்கு, ஆட்டிடியூட், இதுதான் இருக்கிறதுக்குள் ரொம்ப 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 முக்கியமானது. பல இடங்கள்ல சார்ஜ் மகாராஜ் சொல்லுவார், நீ மாஸ்டர் போல ஆகணும் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல மாஸ்டர் என்ன பண்ணுவாருன்ற ஒரு பாஸ், தாஜி அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம். ஒரு பாஸ் கொடுங்க, ஒரு சின்னதாக ஒரு இடைவெளி கொடுங்க. எந்த ஒரு முக்கியமான முடிவோ இல்ல ஒருத்தர் உங்கள்கிட்ட ஏதோ கோபமா பேசிடுறாரு, அந்த நேரத்துல உங்களுக்கு டக்குன்னு ஒரு வாயில வார்த்தை வரும். ஒரு காலத்துல நான் 10ல 9 இடங்கள்ல கோபமாக பேசி அது மாதிரிலாம் நான் இருந்திருக்கேன். என்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இப்போ 10ல 10 மாறிட்டேன்னா இல்ல, 10ல ஒரு 9 இடங்கள்ல என்னால பாஸ் கொடுத்து, அந்த பாஸ் கொடுத்ததுக்கு அப்புறமாக ஒரு மைண்டுக்குள்ள ஒரு சின்னதா, ஹார்ட்டுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு கேள்வி வரும். இந்த இடத்துல மாஸ்டர் இருந்தா எப்படி பேசுவார், இந்த இடத்துல மாஸ்டர் இருந்தா எதிர்க்கிறவர் எப்படி மன்னிப்பார், இப்படி இருந்தாருன்னா எதிர்க்கிறவர்கிட்ட எப்படி கருணையுடன் இருப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்பொழுது, திடீர்னு அந்த கடவுள் பாதி மிருகம் பாதின்ற மாதிரி அந்த மிருகம் எது அந்த கோபத்தை கொடுத்ததோ அது மறைந்து கடவுளை போன்ற, குருநாதரை போன்ற தன்மை அங்க வரத்துக்கான வாய்ப்புகளை நான் கண்கூடாக பார்த்திருக்கேன். அதனால இந்த 90 நாட்கள், 89 நாட்கள் இன்னையோட முடியுது, நாளைக்கு 90 நாட்கள் கொடுத்த ஒவ்வொரு குவாலிட்டியுமே பாத்தீங்கன்னா, இது அத்தனை குவாலிட்டி மாஸ்டர்கிட்ட இருக்கான்னா அது உங்களுடைய கண்ணுல அது எப்படி தெரியுதோ அதை பொறுத்து அமைஞ்சிருக்கும். இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன், வெவ்வேறு நேரத்துல நான் பார்த்திருக்கேன். தாஜிட்டையும் பார்த்திருக்கேன், நான் சார்ஜ் மகாராஜையும் பார்த்திருக்கேன். இதெல்லாம் வச்சு தோராயமாக உருவாக்கினது தான் 2023ல பண்ண ப்ரோக்ராம் விட இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டா இன்னும் பெட்டரா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இது பண்றதுனாலே நான் வர மாதிரி ஆயிடுவேன்னா அது ஒவ்வொருத்தருடைய பயிற்சி முறையை பொறுத்தது. எப்படி ஒரு ஆண்டாளா இருக்கட்டும், மீராவாக இருக்கட்டும், அவங்களால மட்டும் அதே பெருமாள் மேல இருக்கக்கூடிய பக்தியோ, கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய பக்தியோ ஒரு லெவலுக்கு மேல எப்படி எடுத்துன்னு போக முடிஞ்சது, அவர்களுடைய மனப்பாங்கை சார்ந்தது. எனக்கு அவரை போல் ஆக வேண்டும் என்ற ஒரு உண்மையான காதலாகி கசிந்துன்னு சொல்ற மாதிரி மனது உருகி கசிந்து என் மனதிற்குள் அந்த எண்ணம் வரும்போது, சார்ஜி மகாராஜ், பாபுஜி மகாராஜ், சார்ஜி மகாராஜ் சொன்ன மாதிரி என்னுடைய காணிக்கை உங்களுக்கு நான் என்ன கொடுக்கணுன்ற போது ஒண்ணுமே கொடுப்பானாப்பா, உன்னோட இதயத்துல உனக்கு சின்னதா எனக்கு ஒரு இடம் கொடு அப்படின்னு சொல்லி சிக்ஸினே சொன்னாராம். அப்ப அவர் சொன்னாரு, தாஜியே அதை பத்தி பேசணும் ஒரு முறை சொல்லியிருக்காரு, எப்பேற்பட்ட ஒரு ஞானி பாருங்க, அவரு வேற ஒண்ணுமே கேட்கல, சின்னதா உங்க இதயத்துல ஒரு இடத்த கொடுன்னு கேட்கிறாரு, ஆனா கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்பாரு. கேமல் இந்த ஸ்டோரி சார்ஜி மகாராஜ் சொன்ன மாதிரி, ஒரு டென்ட்ல நீங்க இருக்கும்போது நீங்க ஒரு கேமல் வெளியில விட்டுட்டீங்கன்னா முதல்ல மூக்கு நுழையுமா, நீங்க ஒன்னும் சொல்லனா மெதுல அப்புறம் அப்படியே மூக்கல இருந்து தலையை விட்டு, தலையில இருந்து உள்ள விட்டு கடைசியில அதுவே வந்து ஃபுல்லா செட்டில் ஆகிடும். அதே மாதிரி ஒரு குருநாதரை நீங்கள் உங்களுடைய இதயத்துல ஒரு சின்னதாக இடம் கொடுக்கறதுக்குன்ற ஒரு முடிவு வந்துட்டீங்கன்னா, ஆஃப்டர் ஆல் தியானம் பண்ணும்போது ஒரு காலகட்டத்துல அந்த தேவி ஒளின்றது மறைஞ்சு குருநாதருடைய ஒரு உருவமானது தோன்ற ஆரம்பிக்கும். அது வரைக்கும் 4 ஸ்டார் மெடிடேஷன் பண்ணா கூட வரும்னு சொல்லி சார்ஜி மகாராஜ் சொல்லியிருக்கார், பாபுஜி சொல்லியிருக்கார், தாஜி இதை பத்தி பேசியிருக்காரு. அதனால அவருடைய நோபல் குவாலிட்டிஸை தியரிட்டிக்கலா நம்ம 89 90 நாட்களுக்கு பார்த்திருக்கோம். இதை நீங்க அன்றாடம் உங்களுடைய வாழ்க்கையில அதை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இதை நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இதை செய்வதன் மூலமாக மெதுவாக 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 எனக்கும் அவருக்கும் ஒரு பர்ஃபெக்ட் ஆஸ்மாசிஸ் வரணும். ஆஸ்மாசிஸ் எப்படி வர முடியும், என்னுடைய இதயமானது அவருடைய இதயத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளுடன் ஒருமித்த நிலைக்கு வர வேண்டும். அந்த ஒருமித்த நிலையில் வர வேண்டிய தன்மைகள் என்னன்றதும் இந்த 90 நாட்கள் பார்த்தோம். இதுல ஒரே ஒரு தன்மை வந்தாலே உங்களால அந்த ஒருமித்த நிலைக்கு வர முடியலாம். எதற்காக நிறைய கொடுக்குறோம், எதுக்கு இருக்கட்டும், ஒரு பஃபே மாதிரி ஒரு ஐட்டம் சாப்பிட்டு வயிற்று ரொப்பிக்க முடியும், இருக்கிற 90 ஐட்டம் சாப்பிட்டும் வயிறு ரொம்பாம இருக்க முடியும். இதை நீங்க கொஞ்சம் நாளையோட விட்டுடாம இந்த 90 நாட்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நாளையோட கிளாஸ் முடிஞ்சது பேக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இல்லாம, இந்த குவாலிட்டிஸை திரும்பி 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 உங்களுக்கு ரேண்டமா இந்த 90 நாட்கள்ல எந்த குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சதோ அந்த குவாலிட்டியை ஒரு நாள் எடுத்து அன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு நல்ல ஒரு மாணவன் பார்த்தீங்கன்னா, வாத்தியார் சொல்லி கொடுக்கறது மட்டும் விட்டுறாம அவனும் சொந்தமாக நிறைய படிப்பான். அதே மாதிரி நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக என்னுடைய இன்னர் கண்டிஷனும் என்னுடைய அவுட்டர் பிஹேவியரும் அவரை மாதிரியே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அடுத்த கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுல என்ன கேட்குறாங்கன்னா, மாஸ்டர்கிட்ட இருந்து பல மெசேஜஸ் வருது,
இந்த மெசேஜஸ்லாம் முதல்ல படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை எங்களால செய்ய முடியுமான்னு கூட தெரியல. சில நேரங்களில் எங்களுக்கு மாஸ்டர் இதெல்லாம் நிஜமாவே ப்ராக்டிஸ் பண்ணுவாரான்னு கூட எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. இன்னொரு இன்னொரு புரிதல் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்னாம் கிளாஸ் மாணவன்கிட்ட போயிட்டு ஒரு 10ஆம் கிளாஸ் புக்கை கொடுத்தீங்கன்னா அவனுக்கு தலையும் புரியாது காலும் புரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல ஓவர்வெல்மிங் அப்படின்வாங்க. என்னுடைய வெயிட் நான் தூக்க முடியாத அளவுக்கு வெயிட் எங்கேயாவது கொடுத்து தூக்க சொன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி இதெல்லாம் முடியாத நிலையோ அப்படின்ற மாதிரி. ஆனா இதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான பதில் உங்களுக்கு சொல்லணும்னா, ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நமக்கு புத்திசாலித்தனம் தேவையில்லை. நான் பல இடங்கள்ல பாபு மகாராஜோட ஒரு கொட்டேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கொட்டேஷன். நீங்க அபியாசிட்ட என்ன எதிர்பார்க்கிறீர்கள் அப்படின்னு பாபுஜி மகாராஜ் கேட்டபோது, எனக்கு அபியாசிட்ட இருந்து ஒண்ணுமே வேணாம், டொனேஷன் வேணாம், வேற எதுவுமே வேணாம். எனக்கு அவங்கள்ட்ட இருந்து தேவை ஒரே ஒரு விஷயம், அவர்களுடைய ஒத்துழைப்பு, கோஆபரேஷன், வேற ஒண்ணுமே வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது பல நேரங்கள்ல நான் பர்சனலா நான் கூட இருந்தா கூட எனக்கே சில நேரத்துல தோணும், இப்பதானே எல்லாம் முடிஞ்ச மாதிரி இருந்ததுன்னு அந்த ஒரு தமிழ் படத்துல ஒரு சீன் வர மாதிரி தெளிய வச்சு அடிக்கிறாங்கன்ற மாதிரி சிலபஸ் நம்மள்த பாத்தீங்கன்னா எவால்வ் ஆயிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க எவரெஸ்ட் கிளைம் பண்ணிட்டீங்கன்னா அந்த மொத்த ஹிமாலயன் ரேஞ்சில் அதை விட கஷ்டமான எவரெஸ்ட் தான் இருக்கிறதுல ஹையஸ்டா இருந்தா கூட அதே மாதிரி எவரெஸ்டோட உயரம் கம்மியாக இருந்தாலும் ஏறுவதற்கு கஷ்டமான பல சிகரங்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே தாண்டணும்னா ஒரு 9-10 சிகரங்கள் தாண்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நம்மளதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சின்னதாக முதல்ல நம்மளுக்கு எப்படி ஆரம்பிக்கிறோம், ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்க 3 செட்டிங் எடுத்துருக்கீங்க. அப்ப உள்ள வரும்போது உங்களோட பிரிசப்டோ உங்களை உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ண நண்பரோ சகோதரரோ என்ன சொல்லியிருப்பாரு, நீங்க காத்தால ஒரு 15 நிமிஷம் தியானம் பண்ணுங்க, சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம் சுத்திகரிப்பு பண்ணுங்க, படுக்கிறதுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணுங்க, அவ்வளவுதானே அப்படின்னு நம்மளும் சரின்னு ஆரம்பிச்சிடணும். அப்படி போகும்போது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ப்ராக்டிஸ்ல ஒரு சின்னதா ஒரு டீப்பர் எலிமெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது முதல் நாளே நமக்கு கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், ஜியாமெட்ரி எல்லாம் அவங்க சொல்லித்தராங்க இல்லையே. நம்மளுக்கு முதல்ல 1, 2, 3 புரியறதுக்குள்ளேயே நம்மளுக்கு 1ஆம் கிளாஸ் தாண்டிடுவோம். அதுக்கப்புறம் அந்த 1, 2, 3 எப்படி பெருக்கணும், எப்படி வகுக்கணும், எப்படி கூட்டணும், எப்படி கழிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லித்தரத்துக்குள்ள 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் இப்பெல்லாம் சிலபஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜை தாண்டும் போது பாத்தீங்கன்னா முதல்ல எது கஷ்டம் தோணுதோ கொஞ்ச நாள் கழிச்சு இது பழகிடும். இதை பத்தி சார்ஜ் மகாராஜ் ஒரு மாதிரி ரொம்ப அருமையாக தன்னோட பர்சனல் லைஃப்லன்னு சொன்னார். பாபுஜி மகாராஜோட நான் வாழ்ந்த காலத்துல பாபுஜி மகாராஜ் என்னென்னலாம் மிஷன்ல பிரச்சனை இருக்கோ, என்னென்னலாம் ஆன்மீக விஷயங்கள் டீல் பண்ணணுமோ, எப்படி ஒருத்தருக்கு ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்கணுமோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு. இனிமேல் எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவர் காலகட்டத்துக்கு அப்புறம் நான் டேக் ஓவர் பண்ண உடனே, அதாவது 1983 பாபுஜி மகாராஜுடைய மகா சமாதிக்கு அப்புறம் 19 ஏப்ரலுக்கு அப்புறம் சார்ஜி மகாராஜ் டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமாக அவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு முறையும் வரக்கூடிய மிஷன் சார்ந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூவாஸ் இருக்கட்டும், இல்ல ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் டாபிக்ஸ், கொஸ்டின்ஸ், புரிதல், இது எல்லாமே ஒரு புது டைமென்ஷன் வர ஆரம்பிச்சது. பல நேரத்துல எனக்கே ஒரு செகண்ட் என்னடா இது மேல 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 வந்துட்டே இருக்கேன்னு தோணும். ஆனா ஒரு செகண்ட் என்னோட குருநாதர் இருக்கார், அவர் பார்த்து பாருன்ற ஒரு எண்ணத்துடன் நான் இறங்கும் பொழுது என்னுடைய திறமையானது இன்னும் பல மடங்கு வளருவதை நான் பார்த்திருக்கேன். இது நம்மளுக்கு ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லயும் சரி பல மோட்டிவேஷனல் செஷன்லையும் நம்ம இந்த ஒரு கதையை படிச்சிருக்கோம். ஒரு ஒல்லியாக இருக்கக்கூடியவன் ஒரு கோயிலுக்கு போகக்கூடிய வழியில இருக்கக்கூடிய அந்த சந்துல ஒரு பெரிய கல்லு விழுந்து அடைச்சிருது. அதனால அவன் 1 கிலோமீட்டர் சுத்திட்டு அந்த கோயிலுக்கு போக வேண்டியதா இருக்கு. அந்த சாமிகிட்ட அவன் வேண்டிக்கிறான், இந்த கல் இங்க இருக்கு, இதை மட்டும் நகர்த்திட்டேன்னா நான் மட்டும் பக்கத்துலேயே உன்னை சாமி கொண்டு போயிட்டேன், ஒவ்வொருத்தையும் 2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதா இருக்கு. உடனே அவர் சொல்றாராம், ஒன்றும் இல்லைப்பா, டெய்லி நீ என் கோயிலுக்கு வர வழியில இந்த கல்ல ஒரு 15 நிமிஷம் நல்லா மூச்சு கொடுத்து தள்ளு, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நகர்ந்ததுன்னா பாரு, இல்லைன்னா நீ சுத்திட்டு வான்றான். 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, அந்த கல் 1 இன்ச்சு கூட நகரல. அதுக்கப்புறம் ஒரு முறை வருத்தப்பட்டு அவன் சாமியை போய் கடவுளை பார்த்து முறையிடுறான், நீ சொன்ன நான் தள்ளிட்டே இருக்கேன், என்னால் ஒண்ணுமே இல்லையேன்னு. அப்போ கடவுளை என்ன பண்ணாருன்னா ஒரு கண்ணாடி எடுத்து அவன் முன்னாடி காட்டுறான். கண்ணாடி இல்லாத காலகட்டம், ஒரு கண்ணாடி எடுத்து அவன்கிட்ட முன்னாடி காட்டுறாராம்.
அதுல பாத்தி பக்தனான இந்த 6 மாசம் ஒரு வருஷத்துல அந்த கல்லை புஷ் பண்ணி ஒரு திடகாத்திர மனிதனாக மாறிட்டான். அதுக்கப்புறம் ஒரு மாசத்துல அவனாலே அந்த கல்லை தள்ள முடிய அளவுக்கு அவனுக்கு சக்தி வந்ததுன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். இதே மாதிரிதான் நம்மளுடைய ஆன்மீகத்திலையும் நம்ம செய்யக்கூடிய பல விஷயங்கள் செஞ்சு முடிச்சுட்டு அக்கடா அப்படின்னு நம்ம இருப்போம். மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசா இன்னொரு விஷயத்தை கொடுக்காரு. இப்ப நாங்களே மிஷன்ல ஃபங்க்ஷனரிஸ், ரிசப்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை பாத்தீங்கன்னா, ரிசப்டர்ஸ்க்குலாம் எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு அப்பா முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஒரு புதுசா ஒரு டெக்னிக்கோ, ஒரு புதுசா ஒரு கான்செப்டையோ, ஒரு புதுசான ஒரு புரிதலையோ மாஸ்டர் வந்து கொடுப்பாரு. ஃபங்க்ஷனரிக்கு பாத்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் முடியும், இல்ல ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி முடியும், இல்ல ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூ ஒன்று முடியும். இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது அடுத்ததுல இன்னொன்னு பெருசா ஆகும். உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை, லௌகீக வாழ்க்கையை நீங்க பாருங்களேன். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு புதுசாக ஒரு வேலையில சேர்ந்த பொழுது, இன்னைக்கு நீங்க 15-20 வருஷம் கழிச்சு இவ்வளவு வளர முடியுன்றதை நினைச்சு பார்த்தா உங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் அந்த பாபுஜி மகாராஜ் சொன்ன ஒரே ஒரு விஷயம். இதை சொல்பவர் என்னுடைய குருநாதர். அதை நான் ஒப்புக்கொள்கிறேன், பரிபூர்ணமாக ஒப்புக்கொள்கிறேன். அது ஒப்புக்கொள்வது மூலமாக ஒரு புரிதல் வந்து இதை செயலாக மாற்றுவதற்கு அவரே எனக்கு அருள் பாலிக்கிட்டோம்ட்டு விட்டுருங்களேன். எப்போ நம்ம ஊர்ல சொல்லுவோம் இல்லையா, இந்த வெள்ளை பிள்ளையார கிள்ளி பிள்ளையாருக்கே நைவேத்தியம் பண்றதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. மாஸ்டர் உங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுக்குறாருன்னு சொன்னா, மாஸ்டர்கிட்டே போயிட்டு நீங்க உங்களால முறையிட முடியும். என்னால முடியல, எனக்கு இது புரியல, எனக்கு அந்த புரிதலை கொடுங்கள், ரைட் அண்டர்ஸ்டாண்டிங், கரெக்ட் திங்கிங் அப்படின்னு சொல்லி அடிக்கடி எதனால சொல்றாரு? இதனாலதான் நீங்க புதுசாக ஒரு ஆன்மீக கோட்பாடை சொல்லியிருக்கீங்க, இது எப்படி பண்ணணும்னு எனக்கு புரியல, தயவு செஞ்சு எனக்கு இது ஒரு புரிதலை கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் 2 கேள்விகள் இருக்கு, நான் இப்போ எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் டைம் இருக்கான்னு பார்ப்போம். இன்னொரு அபியாசி ஒருத்தர் கேட்டிருக்காரு, எவ்வளவு பண்புகள் வளர்த்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா இருந்தாலும் இன்றைய இருக்கக்கூடிய காலகட்டத்துல எனக்கு கோபமும் டென்ஷனும் ஒர்க் ப்ரெஷரும் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அடுத்த ஒரு 5-10 நிமிஷம் எல்லாத்தையுமே போயிட்டு ஏன்டா இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ண முடியும்? இதற்கு சார்ஜி மகாராஜ் 10 நியமங்களை தாண்டி ஒரு 11வது நியமம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அவர் எப்பவுமே சொல்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் நாட் தோ ஷால் நாட் பி டிசப்பாயிண்டட்ன்ற ஒரு 10th 11th மேக்சிமம் ஒன்று அன்அஃபிஷியலாக இன்ட்ரடியூஸ் பண்ணார். எதிர்பாராமல் இருக்கக்கூடிய நிலைக்கு நம்ம வர ஆரம்பிக்கணும். அப்படி இருந்ததுன்னா வாழ்க்கையில எந்த விதமான ஏமாற்றமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதற்கு நான் பல இடங்கள்ல சொல்லக்கூடிய ஒரு மேஜிக் ஃபார்முலா எனக்கு தாஜியை பார்த்து நான் கத்துன்றதுன்னு பாத்தீங்கன்னா 4 விஷயங்கள் நமக்கு முக்கியம். அதுக்கு தாஜி என்ன சொல்றாருன்னா, முதல்ல இன்டென்ட், உன்னுடைய இன்டென்ட் என்ன, உன்னுடைய நோக்கம் என்ன அப்படின்றத முடிவு பண்ணிடு. ஒரு ஆபீஸ்ல பணி செய்யற, இல்ல ஒரு வாலண்டியர் ஒர்க் பண்ற, இல்ல ஒரு சொந்த முயற்சியில என்னுடைய பிராக்டிஸ் நான் பண்றேன், இதுல என்னுடைய நோக்கம் என்ன? என்னுடைய நோக்கம் நியமம் 3 படி கடவுளின் இருக்கக்கூடிய அதே நிலையை, மாஸ்டரின் அதே நிலையை அடைய வேண்டும். இது தெளிவாக இருக்கும்போது, இந்த நோக்கமானது தெளிவாக இருந்தால், அது வேலையில இருக்குன்னா கூட உங்களோட நோக்கம் என்ன? என்னுடைய பணியை நான் நன்றாக சிறப்பாக செய்ய வேண்டும். இன்டென்ட் சரியாக இருந்ததுன்னா அடுத்தது கோல், இல்ல குறிக்கோள்னு சொல்லுவாங்க. என்னுடைய நோக்கத்தை சார்ந்த சரியான குறிக்கோளை நான் அமைத்துக் கொள்கிறேன். இது இரண்டுமே என்னுடைய கையில் இருக்கு, என்னுடைய மனப்பாங்கை பொறுத்தது. என்னுடைய நோக்கம் என்ன, என்னுடைய குறிக்கோள் என்ன. குறிக்கோள் தெளிவாக இருந்ததுன்னு சொன்னாலே 3வது விஷயம் ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு அமையும். இப்ப நார்மலா நம்ம என்ன பண்றோம், ஒரு குறிக்கோள் வீடு கட்டணும்னா அடுத்து என்ன பண்ணுவோம், செயல் திட்டம் ஒன்றும் செய்வோம். இதுதான் இந்த 3வது பாத்தீங்கன்னா 3வது எஃபர்ட்ஸ், என்னுடைய முயற்சிகள் என்ன, நோக்கம், குறிக்கோள், முயற்சி. 3மே என் கையில இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம ஒரு மலை சரிவான இடத்துல ஒரு வீடு கட்டுறோம், நோக்கம் சரியா இருக்கு, குறிக்கோள் சரியா இருக்கு, எஃபர்ட்ஸ் சரியா இல்லைன்னா என்ன ஆகும், அந்த வீடு வந்து சரிஞ்சு விழுந்துடும். இதே மாதிரிதான் பரீட்சைக்கு படிக்கும் போதும் சரி, ஆபீஸ்ல நம்ம வேலை செய்யும் போதும் சரி, இல்ல மாஸ்டருடைய பால் நம்ம பக்கத்துல போகும்போதோ என்ன நடக்கு, எதை எடுத்து பார்த்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் 3 கரெக்டாக இருந்ததுன்னா 4வது பத்தி கவலைப்பட வேணாம்னு சொல்லி தாஜி அடிக்கடி சொல்றாரு. 4வது எழுத்து தான் பார்த்தீங்கன்னா 6 இல்லைன்னா ரிசல்ட். அதன் மூலமாக வரக்கூடிய விளைவு, இந்த விளைவுகள் உங்களுடைய கையில் இல்லை. இததான் பகவத்கீதையும் சொல்லுது, இதுதான் ஃப்ரூட் ஆஃப் தி லேபரை தேட வேணாம்னு சொல்லி பாபுஜி மகாராஜ் சொல்றாரு.
அதை மாஸ்டர்கிட்ட அர்ப்பணிச்சிருங்கன்னு சொல்லி சாரிஜ் மகாராஜ் தாஜி சொல்றாங்க. இதை நம்மளுக்கு புரிஞ்சுதுன்னு சொன்னா இது எதனால வருதுன்ற போது தாஜி ஒரு முறை அழகாக சொன்னாரு, நான் செய்கிறேன், இது என்னால் வரக்கூடியது, இது என்னுடைய திறமையினால் கிடைக்கக்கூடியதுன்றத ஒரு அந்த நான் என்ற அந்த எண்ணம், அந்த அகங்காரம் விழும்போது நம்ம எதிர்பாராத விளைவுகள், நம்ம எதிர்பார்த்த விளைவுகள் வரலைனாலோ இல்லை எதிர்பாராத விளைவுகள் ஏதாவது தவறாக அமைஞ்சிருத்தினாலோ நமக்கு நம்ம மேலேயே ஒரு வருத்தம் வரும். நோக்கம், குறிக்கோள், சரியான செயல், இது மூன்றும் பண்ணிட்டு நாலாவது உங்க மைண்ட்ல இருந்து லைஃப்ல எடுத்துருங்க. பல நேரத்துல சார்மராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு இங்கிலீஷ் கொட்டேஷன், இது பல அப்கோர்ஸ் அவர் எழுதினதில்லை, இருந்தாலும் யூஸ் பண்ணக்கூடியது. லைஃப் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் டு யூ வைல் யூ ஆர் பிஸி பிளானிங் சொல்லி சின்ன சொல்வார். வாழ்க்கை என்பது நீ உன்னுடைய வாழ்க்கையை பற்றி திட்டமிட்டு இருப்ப, ஆனா அது பாட்டு ஒண்ணு நடந்துட்டு இருக்கும். நம்மளால எவ்வளவு பேர் நம்மளுடைய வாழ்க்கை, உங்களோட வயசு 20, 30, 40, 50, 60, கொஞ்சம் உங்களுடைய ரீவைண்ட் பட்டனை போட்டு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் சரியாக இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கீங்களோ, இன்னைக்கு இந்த இடத்துல நான் இருந்திருப்பேன் யாராலும் ஒத்தராலாவது கரெக்டா சொல்ல முடியுமா? கண்டிப்பாக இல்லை. அதனால தயவு செஞ்சு அந்த விஷயத்தை நீங்க ஞாபகம் பண்ணிக்கோங்க. இந்த ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்குங்க, கவலைப்படாதீங்க, ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த அடுத்த கேள்வி எனக்கு நான் கடைசி கேள்வியா இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அடிக்கடி நம்மளுடைய குருநாதர் மாஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு, ஈஸ்டர்ன் ஹார்ட் அண்ட் வெஸ்டர்ன் மைண்ட் அப்படின்னு சொல்லி. ஈஸ்டர்ன் ஹார்ட் அண்ட் வெஸ்டர்ன் மைண்டுனா என்ன பண்ணணும், இதற்கான வெஸ்டர்ன் மைண்டினுடைய என்ன குணாதிசயங்கள் நம்மள உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ரொம்ப சிம்பிளான விஷயங்க. நம்மளுடைய மொத்த மார்க்கமுமே பார்த்தீங்கன்னா 2 விஷயங்களை சார்ந்தது. எண்ணங்களை நேர்மறையாக மாற்றுவது, நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய உணர்வுகளை சரியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனுக்கு வருது. எண்ணம் மற்றும் உணர்வுகள். இந்த உணர்வுகள்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய மக்கள் வந்து ஒரு உணர்வுகள் சார்ந்த ஒரு ஹார்ட் பேஸ்டா எல்லாத்தையுமே பார்க்கக்கூடியவங்க. ஆனா வெஸ்டர்ன் மைண்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஒரு இன்க்விசிட்டிவ்னஸ், ஒரு சயின்டிபிக் பென்ட் ஆஃப் மைண்ட், ஒரு பிலசாபிக்கல் பென்ட் ஆஃப் மைண்டோட ரொம்ப ஒரு விஸ்தாரமாக பெரிதாக ஒரு குறுகிய நோக்கத்துடன் பார்க்காம ஒரு பெரிய நிலையில பார்க்கக்கூடியவர்கள். எல்லாருமே அப்படி இருப்பாங்களான்னா அது வேற விஷயம். இது இரண்டத்தையும் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் பண்றதுதான் நம்மளுடைய ஆன்மீக பாதையினுடைய முக்கியமான விஷயமே. அதனால நம்மளுடைய மாஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து இது இரண்டுத்தையும் ஹார்மனைஸ் பண்ண சொல்லி சொல்றாரு. ஈஸ்டர்ன் ஹார்ட், வெஸ்டர்ன் மைண்ட். அதான் எதை பார்த்தாலும் ஒரு இன்க்விசிட்டிவ்னஸோட பார்க்கறது, அதை வந்து ஒரு கோபத்துடன் பார்க்காமல், இல்ல ஒரு ஒரு தவறான தர்க்கத்துடன் அதை பண்ணாம, ஓ இப்படி இருக்குமா. வெஸ்டர்ன் அது நான் பர்சனலா நிறைய அபியாசிகளை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல இருந்து வரவங்கள சார்ந்தோடையும் தாஜியோட போது பார்த்துருக்கோம். அவங்க ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா அதுல இருந்து ஒரு கோவப்பட்டு அது ஏன் இப்படி இருக்குன்றதுக்கு பதிலா, ஓ இது எதனால நடக்குது, இது எப்படி பார்க்கலாம் அப்படின்ற அவங்களுடைய மைண்ட், அவங்களுடைய திங்கிங் பார்த்தீங்கன்னா விசாலமாக இருக்கு. நம்மளுக்கு ஹார்ட் விசாலமாக இருக்கு. இது இரண்டத்தையும் ஹார்மனைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் காஜி அடிக்கடி சொல்றாரு. இன்னும் ஒரு கேள்வி இருக்கு, அதையும் நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்தா வேற ஏதாவது கேள்வி எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். அவரை போல் ஆகுதல் என்றால் என்ன? அதுல வந்து ஒருத்தர் வந்து நம்மளுடைய பிரேயரை சொல்லிட்டு, இந்த பிரேயரும் இந்த அவரை போல் ஆகுதல் என்றால் என்னன்றதுக்கும் என்ன மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கு. நம்மளுடைய பிரேயர்ல நீங்க ஓ மாஸ்டர் லைஃப்ல பாத்தீங்கன்னா கூட ஒவ்வொரு முறையும் இது நீங்க எப்ப பிரேயர் சொல்றீங்களோ, அந்த எசன்ஸ் உள்ள வாங்கிக்கிறீங்களோ, அதுல ரொம்ப தெளிவாக நம்மளுடைய குறிக்கோள் என்ன. ரீசெண்டா போன வாரம் தாஜி ஹாங்காங்ல பேசும்போது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுத்தாரு. அவர் என்ன சொல்றாரு, பல நேரங்கள்ல என்ன கேக்குறாங்க, டிசையர் தப்பா, உலகத்துல டிசையர் இல்லாம எப்படி வாழறது, ஆசை இல்லாம எப்படி வாழறது, அதற்கு நம்ம பிரேயர்லயே பதில் இருக்குன்றத பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. வி ஆர் எட் பட் ஸ்லேவ்ஸ் ஆஃப் விஷஸ். அவர் என்ன சொல்றாரு, விஷஸ்ல தப்பு இல்லை, டிசைர்ல தப்பு இல்லை, ஆனா அந்த ஆசைக்கு அடிமை ஆயிடாத,
அந்த ஒரு வித்தியாசம் எனக்கு வந்து ஒரு பெரிய பர்சனலா எனக்கு வந்து அது ஒரு பெரிய புரிதலாக போன ஆரம்பிச்சது. அதுல என்ன சொல்றாரு, ஆசைப்படுங்க, ஆசைப்படுவதன் மூலமாக வரக்கூடிய முயற்சிகள் கொடுங்க, என்ன நடக்கோ வாங்கக்கூடிய ஒரு தெளிவை உருவாக்கிங்க. அப்படின்னா அந்த ஆசைக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம்னு சொன்னீங்கன்னா, இது நம்ம புத்தருடைய கதையில கூட படிச்சிருக்கோம். ஒரு முறை அவர் ஆத்த கடக்கிறாரு, கூட அவருடைய சிஷ்யர்கள் இருக்காங்க. ஒரு சகோதரி ஒருத்தி வந்து ஆத்த கடக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவரு தன்னுடைய தோள் மேல ஏற்றி அடுத்த கரையில இறக்கிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. ஆனா அவருடைய சிஷ்யர்கள் எல்லாருக்கும் தலையில குறைஞ்சிட்டே இருக்கு. சாயங்காலமாக வந்து புத்தரை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க எப்பேற்பட்ட துறவி, நீங்க பாட்டு பாருங்க, நீங்க ஒரு தோல்ல ஒரு லேடிய ஒரு சகோதரியை தூக்கிட்டு நீங்க பாட்டு போறீங்களே, எப்படி நீங்க அது மாதிரி பண்ண முடியும்? அவர் சொன்னார், இது பாருப்பா, அது 5 நிமிஷம் நான் தூக்கினேன், அங்க இறக்கினேன், நான் உங்களை இறக்கி போயிட்டேன். சாயங்காலம் ஆச்சு, நீங்க இன்னும் உங்களுடைய மைண்ட்ல எல்லாத்தையும் தூக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொன்னாராம். இந்த அடிமையாதுன்றது, இது நடக்கலையே, அது நடக்கலையே, இப்படி இருக்கக்கூடாதா, அப்படி இருக்கக்கூடாதா, ஆசை என்னுடைய பர்சனல் லைஃப் நான் எப்படி பாக்குறேன், குறிக்கோளாக பாக்குறேன். உதாரணத்துக்கு நியமம் 3ன்றது ஆசையா குறிக்கோளா? எது வந்து என்னுடைய குறிக்கோளை நோக்கி என்னை வேகமாக இட்டு செல்வதற்கு உபயோகமாக இருக்குமோ அதை நான் ஆசையா பார்க்கல, குறிக்கோளா பார்க்கிறேன். உதாரணத்துக்கு 3வது நியமத்தில் சொன்னது போல் இருப்பதற்கு உயரிய ஆன்மீக நிலையை, கடவுள் போன்ற நிலையை, கடவுள் தன்மை உள்ள நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்கு தேவையான பிரம்ம வித்யான்னு லாலாஜி மகராஜ் சொன்ன மாதிரி பிரம்மத்தை நோக்கி செல்வதற்கு எந்தெந்த விஷயங்கள் தேவையோ அதையெல்லாம் கண்டிப்பாக நான் படிச்சுதான் ஆகணும். அதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக வேணும். அப்படின்ற போது அதற்கு நான் அடிமையாகவில்லை, அதை என்னுடைய பயணத்திற்கு ஒரு உறுதுணையாக மாற்றிக்கொள்கிறேன்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சதுனாலே நமக்கு ஈஸியாக நமக்கு புரிய ஆரம்பிக்கும். கடைசியாக ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, இந்த ப்ரோக்ராம் நாங்களாம் அட்டென்ட் பண்ணியிருக்கோம், இதே மாதிரி ப்ரோக்ராம் மீண்டும் நடக்குமா? இந்த மாதிரி ப்ரோக்ராமை ரிப்பீட் பண்ணி எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு நிறைய பேர் வந்து இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு 10வது நாள் 15 நாள் வந்து ரெக்வஸ்ட்லாம் பண்ணாங்க. நாங்க அப்ப என்ன சொன்னோம்னா, இது வந்து ஒரு எஸ்கலேட்டர்ல போற மாதிரி திடீர்னு நடுவில் 8வது படியில் ஏற முடியாது. அந்த எஸ்கலேட்டர்ல மேல போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கும். அநேகமாக இந்த வருஷ கடைசியிலோ இல்ல அடுத்த வருஷ முதல்லயோ இதற்கான அடுத்த ப்ரோக்ராம் எப்படி நடக்கிறதுன்ற பாக்குறோம். எங்களுக்கும் ஒரு சேலஞ்ச் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த 90 நாள் ப்ரோக்ராம் அப்படின்றதெல்லாம் நடக்கும்போது 90 நாளோ 40 நாளோ ஏதோ ஒரு நாட்கள் நடத்தும் பொழுது இதற்காக எக்கச்சக்கமாக பேக் அண்ட் டீம், உதாரணத்துக்கு சகோதரர் தியாகராஜன் இருக்கட்டும், இதெல்லாம் இன்னும் நிறைய பேக் அண்ட் வாலண்டியர்ஸ் இதுக்காக நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா இதையே ஒரு லிட்டரலா ஒரு முழு மூச்சாக எடுத்துக்கொண்டு பல வேகளை செய்யணும். எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பாக இந்த ரெக்வெஸ்ட் போன தடவை நடந்த போது எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. கிட்டத்தட்ட 2023 ஏப்ரல் 1300 பேருக்கு மேல ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் அப்ப என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா 1300 கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேல அதற்கு அப்புறமாக அவர்களுடைய ஆன்மீக பாதையில் அவங்க இன்னும் தீவிரமாக இறங்கணும்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் ப்ரிசெப்டர் பணியில சேர்ந்து எஸ்என்பி 1 பேட்ச், எஸ்என்பி 2 பேட்ச் எல்லாம் வந்து ப்ரிசெப்டர் ஆனவங்க கூட இருக்காங்க. சில பேர் ஃபங்க்ஷனரிஸா கூட ஆயிருக்காங்க. அப்படின்னா அதுதான் குறிக்கோளான்னு கேட்டீங்கன்னா அது குறிக்கோள் அல்ல. ஆனால் மாஸ்டர் நோக்கி போகும்போது அவருடைய பணியை இன்னும் எனக்கு செய்ய ஆரம்பிக்கிறோம். எது எனக்கு ஒரு சிறந்த உதாரணமாக மனதில் படுகிறதுன்ற சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை நீங்க நல்லா பார்ட்டிசிபேட் பண்றீங்க, உள்ள டீப்பா போறீங்க. இதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கின்ற போது தாஜி ஒரு முறை சொல்றாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரொம்ப சிம்பிளிஃபைடு எக்ஸ்பிளனேஷன். அவருடைய பணி அனைத்தும் என்னோட பணியாக எப்போ உங்களுக்கு மாறுதோ அவரை போல நீங்க ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தடவை சொன்னார். எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் இல்ல, இதை போன்ற ஒரு வார்த்தைகள். அதாவது ஒரு குருநாதருடைய பணி போல் என்னுடைய பணி, குருநாதருடைய பணி எது இல்லாமோ அதெல்லாம் என் பணின்ற ஒரு நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய இதயத்தில் எந்தவித சந்தேகமும் இருக்க வேண்டாம், அவர் மாதிரி நம்ம ஆயிட்டு நம்மளுக்கு பிரிய ஆரம்பிக்கும். இந்த பயணம் இன்றோடு முடியவில்லை, இன்னும் ஒரு தொடக்கம், பியாண்ட் மெர்ஜ்ன்ற மாதிரி இன்னும் பல தூரத்துக்கு நம்ம போக வேண்டும். ஆனா இந்த 90 நாட்கள் 89 நாட்கள் கஷ்டமாக உங்களுக்கு கொடுத்த அனைத்து விஷயங்களும் உங்களுடைய ஆன்மீக பாதையில் நீங்கள் மட்டும் இன்னும் ஆழமாக நீந்த வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இல்லாமல் இன்னும் பல பேரையும் இந்த பாதைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு உந்துதல் உங்களுக்கு உருவாகும்.
அப்படின்ற ஒரு பிரார்த்தனையோட நான் இங்க முடிச்சுக்கிறேன். பேக் டு தியாகி இன்கேஸ் இந்த கேள்வி எடுக்கணும். நன்றி.